இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம். இந்த காணொளியில் நிறைய சப்ஸ்கிரைபர்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க. அதனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனுதினமும் வார்த்தைகளை போடப்படியே கிருபை செய்வதனால ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட, இந்த வேளையில் கூட ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராட்சிய முடியுமா இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லை? அவர் கொடுக்குற எல்லா வார்த்தையும், வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் ஒரு அழகான வார்த்தை தான். நம்ம நிறைய பேர் உதாசனப்படுத்துவாங்க, நிறைய பேர் நம்மளை கேவலமாக நினைப்பாங்க, நிறைய பேர் நம்மளை தள்ளி கூட பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோன்னா, அழகான கிரீடமாக இருக்கிறோமா, அவருடைய கரத்தில் நம்ம ராட்சி முடியுமா இருக்கிறோமா. அல்லேலூயா. ராட்ச முடியுமா இருக்கிறோம். ராஜாவுக்கு முடிசூட்டுவாங்க இல்லை, அந்த கிரீடத்தை அதே போல் நம்மளை கர்த்தருடைய கையிலையும் அவருடைய கரத்திலையும் நாம் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படணும். அதனால் நம்ம சோர்ந்து போயிருக்கக்கூடாது. இந்த வாக்குத்தத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கிரியை செய்ய வேண்டும் என்றால் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கப்படணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நான் அற்பமாய் சொற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் உம்முடைய கையில் என்னை அலங்காரமான கிரீடமாக வைக்கிறீங்களே ஆண்டவரே. அது மாத்திரமில்லை அப்பா, உம்முடைய கரத்துக்குள்ளே என்னை ராட்சிய முடியுமாய் வைப்பதுனால உமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எல்லாராலையும் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கப்படும் பொழுது உம்முடைய கரமும் உம்முடைய கைகளும் என்னை பயன்படுத்துவதனால உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளில், இந்த வேளையில் என் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். நான் கிரீடம் போல சொலித்து ராட்சிய முடியுமாய் உம்முடைய கருத்தில் இருப்பதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் முழுவதும் நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.